வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, சர்வதர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதே போல வீக்கெண்ட் டேட்ஸ்ல வந்தோம்னா தர்ஷனத்துக்கு போகலாமான்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதே போல சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டோம், அதாவது ஈவினிங் ஷெட்யூல் டைமு, நைட்டு ஸ்லாட்டு அது போல வந்திருக்கு, நாங்கள் காலையிலேயே தர்ஷனத்துக்கு போகலாமான்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணி ஒரு 6 மணி ஸ்லாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்குறது. ஸோ நம்மளுக்கு நீங்கள் காலையிலேயே போக முடியுமா அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஜென்ரலாக அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மத்தியானம் 12 மணிலேருந்து ஒன்றா ட்ரை பண்ணுங்க. உங்கள் ஸ்லாட் நைட் ஒரு 8 மணி 9 மணி வந்தால் கூட மத்தியானமே நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. சேம் டேட்டில் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறாங்க. டேட்டு தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆனால் டிடிடி எப்பவுமே அனௌன்ஸ் பண்ணுறது, உங்கள் ஸ்லாட்டுக்கு ஒரு 1 hour பிஃபோர் வாங்க, வெயிட் பண்ணாமல் டைரெக்டாக போகிற மாதிரி உங்களுக்கு உங்கள் ஸ்லாட் அங்கேருந்து டைமிங்க்கு அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு வருவாங்க ரெகுலராக. ஆனால் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா மத்தியானம் 12 மணிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்க. அங்கே க்ரௌட் மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நம்மளுக்கு டேட்டு சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுதாங்க. நெக்ஸ்ட் 2-3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் வைகுண்ட ஏகாதசின்றது நெக்ஸ்ட் எப்போ வரும்ன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு இந்த வருஷமே பார்த்தோம்னா 2026 டிசம்பரில் வருது. டிசம்பர் 20ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வரப்போகிற வைகுண்ட ஏகாதசின்றது இந்த வருஷம் டிசம்பர் 20ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அதே போல் ரதசப்தமின்றது பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்டிருக்கிற டவுட் ரதசப்தமிக்கு நாங்கள் வரலான்னு இருக்கோம், க்ரௌட் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி காமனாக கேட்டிருக்கீங்க. க்ரௌடுன்றது அந்த 3 நாள், அதாவது நம்மளுக்கு ரதசப்தமி இந்த ஜனவரி 25ஆம் தேதி வருது. அன்னைக்கு பார்த்தோம்னா சண்டே வருது. நம்மளுக்கு ஜென்ரலாகவே சாட்டர்டேஸில் பார்த்தோம்னா சனிக்கிழமை க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஸோ ஜனவரி 24ஆம் தேதி பார்த்தோம்னா க்ரௌட் இருக்கும். ஜனவரி 25ஆம் தேதி ரதசப்தமி அன்னைக்கு க்ரௌட் இருக்கும். நெக்ஸ்ட் டே மண்டே பார்த்தோம்னா ஜனவரி 26ஆம் தேதி ரிப்பப்ளிக் டே. ஸோ அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ ஜனவரி 24, 25, 26 இந்த 3 நாள் பார்த்தோம்னா க்ரௌடுன்றது அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அதில் எந்த டவுட்டு கிடையாது. ஹெவி க்ரௌட் இருக்கும். 24லேருந்து 30 மணி நேரம் சர்வதர்ஷனத்துக்கு ஆகிற டைம் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் யாராவது நாங்கள் மஸ்ட்டாக வரலான்னு இருக்கோம்னு நினச்சிங்கன்னா காலையில், ஏன்னா இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது இன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜென்ரலாக மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற சர்வதர்ஷனம் இஷ்யூ இன்னைக்கு காலையில் 8 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா க்ரௌட் மேலே தான் டிபெண்ட் ஆகும். க்ரௌட் ஹெவியாக இருந்ததுன்னா இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கு ஜனவரி 24, 25, 26 3 நாள் லீவுன்ற மாதிரி வர்றதுனால க்ரௌட் அதிகமாக இருக்கும். சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் நீங்கள் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கலாம். ரதசப்தமின்றது ஒரு மினி பிரம்மோற்சவம் தான் சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2-3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் நாங்கள் நடந்து போகலான்னு இருக்கோம். ஸோ ஏதாவது செப்பரேட்டாக இப்போ ஏதாவது அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட்டாக எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் டோக்கன் இருந்தாலும் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ணலனாலும் நடந்து போகிற பக்தர்கள் நடந்து போகலாம். அலிப்பிரி நடப்பாதைக்கன்ட்டு செப்பரேட்டாக எந்த டோக்கன் இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா? ஜென்ரலாக நம்மளுக்கு விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துல இஷ்யூ பண்ணுறாங்கல்ல, அந்த டோக்கன் வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்து போகலாம், பை பஸ்ஸானா போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாங்கள் சம்மரில் வரலான்னு இருக்கோம். ஸோ அப்போ க்ரௌட் அதிகமாக இருக்குமா, ரூம் கிடைக்குமா, இது மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு க்ரௌடுன்றது சம்மர்ன்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக எப்போவுமே மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதம் ஹெவி க்ரௌட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அகாமடேஷன்ன்றது பார்த்தோம்னா நீங்கள் தர்ஷனம் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா
அப்போயே அகாமடேஷன் கூட நீங்கள் புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து காலையில் ஒரு 5 மணிலேருந்து 6 மணி 7 மணி நடுவில் திருமலாவில் நம்ம சிஆர் ஆஃபீஸாக நின்றுட்டோம்னா ஆஃப்லைனில் ரூம்ன்றது வாங்கலாம். அப்படியே உங்களுக்கு ரூம் கிடைக்கலன்னா கூட நம்மளுக்கு பிஎஸ்சி ஃப்ரீ ஹால்ஸ் இருக்குல்ல, இப்போ பிஎஸ்சி 5 புது பில்டிங் ஓப்பன் பண்ணாங்கல்ல, ஸோ அதில் கூட நம்ம ஸ்டே பண்ணலாம். சம்மர் சீசனில் வந்து க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். அந்த டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதம் கூட சொல்லலாம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதம் ஹெவி க்ரௌட் இருக்கும் தான். அகாமடேஷன்ன்றது நம்மளுக்கு ஃப்ரீ அகாமடேஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரீ லாக்கர்ஸ் இருக்கிற ஹால்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு அகாமடேஷன் கிடைக்கலன்னா, இல்லை நீங்கள் திருமலாவில் ரூம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் 5 மணிக்கெல்லாம் நம்ம சிஆர் ஆஃபீஸ் ஆண்ட திருமலாவில் இருந்துட்டோம்னா ரூம்ன்றது வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே மெயின் அப்டேட்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கு ஜனவரி 24, 25, 26 இந்த டேட்ஸ் கவனம் வச்சுக்கோங்க. இந்த 3 நாள் கண்டிப்பாக ஹெவி க்ரௌட் இருக்கும். ஜனவரி 25 ரத சப்தமி சண்டே வருது. ஸோ சாட்டர்டே, சண்டே, மண்டே வந்து ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே வருது. ஸோ கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ இந்த 3 நாள் ஹெவி க்ரௌட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் அப்டேட். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணும்.